ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எழிலும் சுடரும் சந்தோஷமாக இருக்கணும்னா மனோகரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மனோகரி எப்படியாவது வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ தீபாட்ட சொல்கிறாங்க, நீ அடுத்ததான் ஒரு வேஷத்தை போடணும் அப்படின்னு தீபாட்ட சொல்லும் போது தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இப்போ தான் ஒரு வேஷத்தை போட்டுட்டு வந்திருக்கிறேன், இப்போ திரும்புவோமான்னு கேட்கும்போது ஆமாம் வேறு வழியே இல்லை, நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த பேய்கிட்ட வாழ்க்கப்பட்டு நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இப்படி போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபாவுக்கு சாமியார் மாதிரிக்கு வேஷத்தை போட்டுட்டு அவங்க எழில் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ராமையா பார்த்துருந்தாங்க, ஓஹோ நீங்கள் அடுத்த வேஷத்தை போட்டுட்டு வந்துட்டீங்களா, எல்லாரும் மனோகரியை விரட்டுறதுக்காக தானே அப்படிங்கும்போது பரவாயில்லையே நம்ம பிளானை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவும் சொல்கிறாங்க. சரி வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கும்போது அப்போ ராமையாட்ட கனகவழி கேட்குறாங்க, இது யார் சாமியார் மாதிரிக்கு இருக்குது யார் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா இவங்க பேர் நித்யானந்தா சாமியாகும், இவங்க சொன்னக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும், அது மட்டும் இல்லாமல் தீய சக்தி எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகவழி சொல்லவும் அப்போ எழிலும் சுடர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தானே 2 பேருக்கு இப்போ கல்யாணம் நடந்திருக்குது, ஆனால் சொல்ல போனால் இவங்க கல்யாணம் எதிர்பாராம தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க தீபா சொல்லவும் இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் அப்படி புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் சாமியாராச்சுல்லா, எனக்கு தெரியாதது என்ன இருக்குது அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலை, சொல்ல போனக்கு இவங்க சாந்தி முகூர்த்த கூட தடைப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எப்படிம்மா இவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது 2 மாலையை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னது மாலையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவங்க 2 பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியே அவங்க மனசு ஒத்து போகாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் இது ஒரு சாங்கியமாக்கும், 2 மாலையை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கவும் ராமையாவும் 2 மாலையை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் மாலையை மாற்றுறதுக்கு முன்னாடி நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வோம், ஒருத்தர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் மாலையை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எழில் சொல்கிறாங்க, எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னையே எதிர்த்து பேசுவே அப்படின்னு தீபா சொல்லவும் அப்போ கனகவழி சொல்கிறாங்க, இங்கே பாரு எழில் சாமியாரெலாம் எதிர்த்துலாம் பேசக்கூடாது, அவங்க சொல்கிற மாதிரிக்கே கேட்டு நட அப்படிங்கவும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் அப்படியே சொல்லுதாங்க. நான் சுடரை என் பொண்டாட்டியை நான் ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாலையை மாற்றுறாங்க. இதை பார்த்துட்டு இந்துமதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னமா சாங்கியம் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க உப்பு முடை தூக்கணும் அப்படிங்கிறாங்க. எனது உப்பு முடை தூக்கணுமா, இப்படிலாம் ஒரு சாங்கியமே கிடையாது அப்படிங்கவும் இங்கே பாரு நான் அப்புறமா ஏதாவது சாபம் கொடுத்துட்டு பேர போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோகரி கேட்குறாங்க, என்ன மிரட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உனக்கு தான் நான் சாபம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உன்னை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் சொல்லிடாது அப்படிங்கவும் நான் சொல்கிற மாதிரிக்கே கேட்டு நடங்க அப்படிங்கும்போது எழிலும் சுடரை உப்பு மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சுல நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இன்னும் முடியவே இல்லையே ஒன்று அடுத்த வேறு இருக்குது அப்படிங்கிறாங்க. வேற என்ன சாங்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கேட்கும்போது இங்கே பாரு நீ என்னை எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது, இங்கே நான் தான் சாமியார், நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு நடக்கணும், கொஞ்சம் இருங்க வெளியே போயிட்டு வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க தீபா வெளியே இந்துமதிட்ட கேட்குறாங்க, 2 சாங்கியத்தை சொல்லி முடிச்சாச்சுன்னு அடுத்து என்ன தான் பிளான் அப்படிங்கும்போது எல்லாமே மனோகரியை வெறுப்பத்துக்கு தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம், அடுத்து தீய சக்தியான அந்த மனோகரியை வீட்டை விட்டே அனுப்பிவிடணும், அதுதான் அடுத்த சாங்கியம் அப்படிங்கிறாங்க. இப்படி நான் சொன்னதுக்கு மனோகரி பெயர்வாள் அப்படிங்கும்போது இப்போ நீ தான் சாமியார் கெட்டப்பில் இருந்துட்டு இருக்கிறேல்ல, அதனால் நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்க, மனோகரியை வீட்டை விட்டு நீ அனுப்ப சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் அதையும் சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தீபா வராங்க. வந்ததுமே கனகவழி கேட்குறாங்க, அடுத்து என்னம்மா சாங்கி அப்படிங்கும்போது இங்கே தீய சக்தி நிறையவே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற தீய சக்தி இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் அதனால தான் எழிலும் சுடரும் ஒன்று சேராமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ அதுக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மனோகரியை பார்க்குறாங்க. இந்த மனோகரி வீட்டை விட்டே போகணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க மனோகரி வீட்டை விட்டே போகணும் அப்படிங்கும்போது ஆமாம் அப்போ என்னை பார்த்தா தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறீ அப்படின்னு மனோகரி கேட்கும்போது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நீயா எதுக்காக கற்பனையை ஏற்படுத்திக்கிடுது, அப்போ நீ தான் தீய சக்தியான்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் நான் உனக்கு சாபம் கொடுத்துட போகிறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அப்போ கனகவழிட்டு தீபா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான் எழிலுக்கும் மனோகரிக்கு தானே இந்த கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே நடந்தது, ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்க 2 பேரும் புருஷ முன்னாடி ஆகிட்டாங்க, அது என்ன இருந்தாலும் அது மனோகரிக்கு கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும், அதனால தான் இவங்களுடைய சாந்தி முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் மனோகரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மனோகரி இந்த வீட்டை விட்டே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கனகுலையும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்ன இருந்தாலும் சரிதான் மனோகரிக்கு இது ஒரு கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கோம், மனோகரி அவங்க சொன்ன மாதிரிக்கு நீ உங்கள் அப்பா கூடயே கொஞ்ச நாளைக்கு போயிருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டுமே மனோகரி அதிர்ச்சி அடைகிறாங்க. வேறு வழி இல்லாமல் மனோகரி அவங்க அப்பா கூட கிளம்புறதுக்காக இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.